ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா டீ குடிச்சிட்ருக்கேன். 11 மணிக்கு டீ குடிச்சிட்ருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா கேக் டாக் சேலஞ்சு தான் பார்க்க போகிறோம். பொங்கலுக்கு ஃபுல்லாக க்ளீனிங் நடக்குது. ரூமெல்லாம் க்ளீன் பண்ண போகிறோம். அதை அப்படியே கேக் டாக் சேலஞ்சு பண்ணிவிட்டு க்ளீன் பண்ணுங்கன்னு ஆல்ரெடி ரெக்வெஸ்டடாக வீடியோ கேட்டிருந்தாங்க. அவங்களுக்காக இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம கேக் டாக் பண்ணிவிட்டு டீப் க்ளீனிங் பண்ண போகிறோம், ஒட்டடை அடிக்க போகிறோம், செல்ஃபு க்ளீன் பண்ண போகிறோம். இதெல்லாம் பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். டீ யாருக்கெல்லாம் பிடிக்கும், டீ லவர் யாரெல்லாம் அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ அனைத்தும் உங்களுக்கு வரும். இன்றைக்கி க்ளீன் பண்ண போகிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா நானும் என்னோடய ஹஸ்பண்டும் சேர்ந்து தான் வீடை க்ளீன் பண்ண போகிறோம். அதை தான் இப்போ பார்க்க போகிறீங்க. ரொம்ப ஃபீவர்ப்பா. நேற்று தான் போய் இன்ஜெக்ஷன்லாம் போட்டுருந்தேன். ஆல்ரெடி லைவில் சொல்லியிருக்குன்னு நினைக்கிறேன். லைவில் நிதானமே எல்லாம் பேசுனேன் எது பேசுனேன்னே தெரியும். ஆர்கானிக்னாவே நமக்கு கொஞ்சம் டேஞ்சர் இருக்கிற மாதிரி பழுப்பேறதுனால நம்மளுக்கு உடல்நிலை சரியில்லாத போய்விட்டது. அதுவும் மாதத்துக்கு ஒரு டைம்னா பரவாயில்ல, வாரத்துக்கு ஒரு டைம் என்ன பண்ணுறது. பாப்பா உடம்பு சரியில்லை, எனக்கு உடம்பு சரியில்லை, பூர்விக்கு உடம்பு சரியில்லை, இப்படியே லைஃப் போயிட்டுருக்கு. நான் என்ன செய்யறதுக்கையோ வரவில்லை, புரியுதுங்களா? இனிமேல் நம்ம வீடியோ கண்டினியூஸாக போடலாம். ஓகே, வாங்க நம்ம இப்போ நிச்சயமாக வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த துணியும் அப்படியே மடித்து வச்சிடலாம். பார்த்திங்கன்னா நான் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கும்போது வாய்ஸ் சுத்தமாக வரல. ஸோ அதனால் வாய்ஸ் ஓவர் கொடுத்துட்ருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா எல்லா வேலையும் நம்ம தான் செய்யணும் அப்படிங்கிற மாதிரி நான் துணியெல்லாம் மடித்து வச்சிட்ருக்கேன். இந்த பொங்கல் டைமில் வீட்டில் வேலையும் செஞ்சுக்கிட்டு துணியையும் காய வச்சு அது ஒரு 4 தூத்தை தூர்னுச்சுன்னா பார்த்திங்கன்னா ஓடணும் திரும்ப மாடிக்கு போய் எடுத்துகிட்டு வரணும். எடுத்துகிட்டு வந்த உடனே பார்த்திங்கன்னா ஒரு கொஞ்ச நேரம் கழித்து என்ன பண்ணோம், அது துணி காஞ்சிருக்கும், காயாமல் இருக்கும், திரும்ப வெயில் அடிக்கும், திரும்ப போகணும். திரும்ப மழை காலத்தில் இல்லை பனி காலத்துலேயும் இதுதான் ரிட்டன் நடக்குது. அப்படி ஒவ்வொரு துணியாக மடித்து வச்சுட்டு ஒவ்வொரு செல்ஃப்லேயும் வச்சுட்டு வருவோம். செல்ஃபில் வச்சுட்டு வந்ததுக்கப்புறம் இந்த பிள்ளைங்க என்ன பண்ணுதுங்க, சாக்ஸாக காணும், ஷூவாக காணும், வெஸ்ட்டை காணணும். நம்ம ஒரு இடத்துல முடிச்சு வச்சுருப்போம், அது ஒரு இடத்துல வச்சுட்டு ஆல்ரெடி காணாமல் போயிடுச்சு. எங்கே போச்சுன்னே தெரில. ஒரு வெஸ்ட்டு காணாமல் போயிடுச்சு. சாக்ஸ் அப்படி தான், ஒரு சாக்ஸ் மட்டும் எப்படி மிஸ் ஆச்சுன்னே தெரியல. நாங்களும் எல்லா இடமும் தேடி பார்த்துட்டோம். பொங்கலுக்காவது கிடைக்கும் அப்படின்னு பார்த்தா பொங்கலுக்கும் கிடைக்கல. இது மாதிரி உங்களுக்கும் இந்த மாதிரிலாம் நடந்திருக்கா, இல்லை எனக்கு மட்டும்தான் இப்படிலாம் நடக்குதா? சொல்லுங்கள் பார்க்கலாம். சாக்ஸு எங்கள் அம்மா தான் போச்சு, நீ தானே மடித்து வைக்கிற, எங்கே வச்சேன்னு என்கிட்ட கேட்குதுங்க. நான் கரெக்டாக சாக்ஸ் வச்சு தத்தாவில் சாக்ஸ் வச்சிட்றேன், ட்ரெஸ் வச்சு தாவில் ட்ரெஸ் வச்சிட்றேன். நான் என்ன பண்ண முடியும்? சாக்ஸை நான் எங்கே தூக்கி போடுறேன், அது எங்கே தான் போகுதுன்னு எனக்கும் ஒன்றும் தெரிஞ்சுக்க முடியல. மந்திரமாக தான் இருக்குது. என்ன சொல்கிறது, ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. இப்படி தான் என்னோடய லைஃப் போயிட்டுருக்குது. கொண்டை நல்லா போட்டுக்கலாம். ஏற்கனவே கொண்டை நல்லா இருக்குல்ல, நல்லா இல்லைன்னு சொன்னாங்க. இன்னைக்கு கொண்டை நல்லா போட்டுக்கலாம். சீன் போடுறேன்னா யாரும் செய்யறதுனாலும் நீங்களே சொல்லுங்க. அவரை பற்றியா என்னை சீன் போடுறவங்களாரு. ஆனால் வைக்கலாமா? ஆஃப் பண்ணலாம். எடுத்து இறக்கி வச்சிடலாம்ல. இதை முடிச்சுட்டு இது பண்ணிக்கலாம். நான் என்ன மெடிசன் இங்கே தான் இருக்குது, அங்கே இருக்காது. வேலை செய்ய உக்காந்துக்கிட்டேன். வேற ஒன்றுக்கு லாய்க்கலங்கிறாரு அவரு. அந்த நம்ம மெடிசன்லாம் நிறைய இருக்கிற காரணத்தான் அந்த மெடிசன் ஏன்னா நான் தேவையில்லைங்க தான் க்ளீன் பண்ணலாம். ஆமாம் ஆமாம் ஆமாம். பொறுப்பாக இருக்குல்ல என்ன செய்யுது, கண்ணூர் வலிக்குது.
இந்த பூர்விக்கு வாட்டர் கலர் வாங்கி ஒன்றும் இல்லாத ஆக்கிடுச்சுங்க. வாட்டர் கலர்லாம் அடிச்சு வாட்டர் பெயிண்ட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஒரு வழி ஆக்கி விட்டுருச்சு. நிறைய அருந்துகள். இதுதான் எங்கள் வீட்டில் காசு ஆகாது. இதுதான் ஒரு ஸ்பூன் தண்ணீர்னு போட்டுக்கிட்டு பூர்விக்குன்னு நினைக்கிறேன். இது இல்லை, இது பூர்விக்காக கொடுத்தாங்க, வேற யாருக்கும் தெரியல. தூக்கி போடலாம், ஏதாவது தேவையில்ல. இந்த மூக்கோட சார்ந்து தேடிட்டே இருந்தேன். மூக்கோட சார்ந்து இங்கே கிடக்குது. எக்ஸ்பீரி ஆயிடுச்சா நான் பார்க்கலாம். எக்ஸ்பீரி ஆகிட்டதா 2026 வரைக்கும் இருக்கிறது. வச்சுக்கலாம். இது சீனி வச்சுட்டு போடலாம். இது ஆயின்மெண்ட் இருக்க தெரியல. இதுக்குன்னே தெரியும். ஒன்று எதுக்கு போக்கணும் போட்டலாம் தேவையில்ல. ப்ரெஷ்ஷு இங்கே இருக்காட்டுக்கு. கோழிசி இது என்னது? ஆர்டிஸ்டி. இது என்ன டேப்பா? இது என்னன்னு தெரியலையே. சாஃப்டா இருக்கு. நான் அங்கதான் வந்துச்சு. தேவையா வாஷ் பண்ணிடலாம். ஒட்டியானம் பிஞ்சு போய் கிடக்குது. யாரும் ஒட்டியானம் மரத்து பார்த்துக்கோங்க. பிஞ்சு போய் கிடக்குது. தூக்கிக்கலாம். குட்டி குட்டி வளையல் எதுவும் ஆகுது. பொங்கல் வேலை எப்பயுமே நம்ம தனியாக செய்கிறது கஷ்டமாக இருக்கும். கூட ஒருத்தவங்க ஹெல்ப்புக்கு இருந்தால் கொஞ்சம் ஈஸியாக செய்யலாம். அதனால் வந்து நாங்கள் ஒவ்வொரு வாரமாக என்னோடய ஹஸ்பண்ட் லீவில் செஞ்சோம். இப்போ பார்த்திங்கன்னா ஃப்ரைடே லீவுங்கிறதுனால அவரும் சேர்ந்து ஹெல்ப் பண்ணிகிட்ருக்காரு. ஏன்னா எனக்கு வந்து உடம்பு சரியில்லை 2-3 நாளாக. ஸோ அதனால தான் சேர்ந்து செஞ்சேன். ஒட்டடை அடிக்கலாம். இன்றைக்கி கேக்டாக் பண்ணிவிட்டு ஒட்டடை அடிக்க போகிறோம். பார்த்திங்கன்னா ஒருத்தருக்கு க்ளீன் பண்ணுறோம். நடந்துகிட்ருக்கு. நம்ம நியூ இயருக்கு முதல் தான் வந்து ஒட்டடை அடித்து பார்த்திங்கன்னா வீடெல்லாம் தொடச்சேன். எப்பயுமே நான் வந்து ஒட்டடை அடிச்சுட்டு தான் வீடெல்லாம் தொடப்பேன். தீபாவளிக்கு தான் ஒட்டடை அடிக்கணும், பொங்கலுக்கு தான் ஒட்டடை அடிக்கணும், அந்த வேலைலாம் நமக்கு கிடையாது. எப்பயுமே நம்ம வந்து வீடு தொடக்கும் போதே எல்லாம் ஒட்டடை அடிச்சுட்டா அடப்பாவிகளா என்ன ஒரு சத்திய சோதனை. நான் ஒட்டடை அடிக்கிறது அதுக்கே பிடிக்கல. இப்படி உடஞ்சி விட்டது. ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் விளக்காத்துலேயே ஒட்டடை அடிச்சுக்கலாம்.
இது இது எதுக்கு வேஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வாங்கிங்க பாருங்க. வாங்கி 2 இயர்ஸ் தான் ஆகுது. எடுத்துக்க மாட்டேங்குது. பார்த்தா நல்லா தான் இருக்கு, ஆனால் எடுத்துக்குது. ஒன்றும் லாய்க்கில்ல. நான் ஒட்டடை அடிக்கிறது இதுக்கே பிடிக்கல. விளக்கோட்டை எடுத்து அடிக்கிறேன். விளக்கம் ஒட்டடை அடிச்சுக்கலாம். ஏன்னா மேலெல்லாம் அந்த அளவுக்கு இல்லை, கீழே மட்டும் தான் இருக்குது. அதை அப்படியே அடிச்சுட்டு வந்துடலாம். இப்போ என்ன பண்ணுறது, உடஞ்சிருச்சு. போய் டக்குன்னு போய் வாங்கிட்டு வர முடியாது. அது மட்டும் ஒர்க்கை முடிச்சாகணும். புரியுதுங்களா? ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஜன்னல்கிட்ட பார்த்தீங்கன்னா குப்பை அந்த அளவு இருக்காது. ஏன்னா இப்போ தான் ரீசெண்டாக துடைச்சோம். அது இல்லாத பள்ளி தான் ஒவ்வொரு சைடாக ஓடும். அதை தான் அடிச்சுட்டு உட்காந்துருக்கேன். இந்த சைடு திருப்பி திருப்பி பார்த்திங்கன்னா ஒட்டடை குச்சி வந்து அந்த மாதிரி வாங்காதீங்க. பிளாஸ்டிக்கில் விற்கிது பார்த்திங்களா, அந்த மாதிரி வாங்கிக்கோங்க. அப்போ தான் வந்து நல்லா லைஃப் வரும். இது பார்த்திங்கன்னா கொஞ்ச நாள்லேயே அப்படியே வளைஞ்சிட்டு போயிடுது. தெருவில் விற்க வராங்கல்ல அந்த ஒட்டடை குச்சி, அதில் வாங்கும்போது பார்த்திங்கன்னா வளைஞ்சிக்குது. அந்த வளைஞ்சதுலேயே நம்ம அடிக்கும்போது டக்கு டக்குன்னு பார்த்திங்கன்னா அது உடஞ்சிருச்சு. வீடியோவில் நல்லா காமிச்சிருக்கேன் பாருங்கள், உடஞ்சி போயிடுச்சு. அதுக்கப்புறம் அதெல்லாம் யூஸ் பண்ணால் லாய்க்கப்படாது சொல்லிட்டு நம்ம தொடப்பத்தை எடுத்து அடிச்சிட்ருக்கேன். தொடப்பத்தை அடித்தாலும் வந்து மேலெல்லாம் எட்டாது. கண்ணுக்கு தெரியாத இடத்துல தான் ஒட்டடை இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா அதாவது என்னென்னா டிவிக்கு உள்ளே வந்து பார்த்திங்கன்னா குப்பை இருக்குது. அது வந்து நம்ம அடித்தாலும் அப்பப்போ ஒட்டடை வந்துடுது. ஸோ அதை தான் நான் அப்படியே க்ளீன் பண்ணிவிட்டு, நம்ம சீலிங்கும் வந்து எப்போயுமே நான் க்ளீன் பண்ணி விட்ருவேன். ஏன்னா பார்த்திங்கன்னா மேலே மட்டும் நம்ம ஒட்டடை அடித்தா பார்த்தா அந்த செவுரு ஃபுல்லாகவும் நம்ம அடிச்சு விட்டா தான் வந்து அதில் 1, 2 தூசி இருக்கிறது வந்து போயிடும். நம்மளுக்கு ஆல்ரெடி வந்து டஸ்ட் அலர்ஜியாக இருக்குது. எந்த டஸ்ட் தொட்டாலுமே கோல்ட் ஆயிடுது. ஸோ அதனால் நம்ம தான் வந்து சுத்தமாக வச்சுக்கணும். ஓகேங்களா? இப்போ இதெல்லாம் முடிச்சுட்டு இப்போ என்னோடய ஹஸ்பண்ட் வந்து க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தார். இப்போ இந்த ஒட்டடை அடிக்கும் போது இல்லை, அவர் ஒர்க்குக்காக வெளியில் போயிட்டாங்க. இப்போ நான் மட்டும் தான் க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன். திரும்ப பார்த்திங்கன்னா ஒட்டடை குச்சி பக்கத்தில் வாங்கிட்டு வந்து திரும்ப அடித்தேன்.